போட்டு அவர் மேலே 5 சிஎஸ்ஆர் போட்டுமே அவர் மேலே சரியாக ஆக்ஷன் எடுக்கலை. டிஎம்கேல பெரிய பொறுப்புலாம் இல்லை, ஒரு உறுப்பினராக இருக்கார். அவருக்கு கவுன்சிலரு மற்றவங்க அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வட்ட செயலாளர் டிஎம்கே வட்ட செயலாளர் லோக் பாபு அவர் தான் அவருக்கு சப்போர்ட்டு. 4 வருஷமாக அவர் தான் அவர் கூட சப்போர்ட்டில் இருந்தார். என்கிட்ட வரமாட்டார், நேரடியாக வரமாட்டார். ஒரு தாட்டி ஏற்கனவே ஒரு தாட்டி மிரட்டுற மாதிரி சொன்னார். நாங்கள் அதுக்கு பதில் கொடுத்துட்டோம் அவருக்கு. அதனால் அதுக்கப்புறம் நேரடியாக வராமல் பின்விளைவாக இவர் கூட நின்று செய்கிறார். முழுக்க முழுக்க வட்ட செயலர் லோக் பாபு அவர் தான் இதுக்கு. 9 மணிக்கு, காலையில் 9 மணி 2 பேர் வந்திருந்தாங்க. அதில் ஒருத்தர் தான் ஃபஸ்ட்டு அடித்தேன். நான் விநாயகருக்கு பூஜை பண்ணிகிட்டு இருந்தேன். காவி வெட்டி கட்டி சட்டைலாம் இல்லை, வெறும் சட்டை இல்லாமல் வெறும் வேஷ்டி மட்டும் தான் கட்டிகிட்டு இருந்தேன். அவர் பின்னாடி வந்து என்னை அடிச்சிட்டார். நான் விநாயகருக்கு துணி கட்டிகிட்டு இருக்கும்போது திரும்பி பார்க்கும்போது இவர் தொடர்ந்து மண்டியிலே அடிச்சிட்டார் 2 தாட்டி. அடித்தனால நான் திருப்பி அவர் பிடுங்கி அவர் ஹெல்மெட் போட்டுனா மூஞ்சியில் வந்து பாகிஸ்தான் தீவிரவாதி மாதிரி துணி கட்டியிருந்தார். அந்த ஹெல்மெட்டை பிடுங்கிட்டு அவர் அடித்து அந்த துணியை பிடுங்கினோடனே ஆறுமுகம், பக்கத்து வீட்டில் இருக்க ஆறுமுகம், அவர் தான், அவருடைய வேலை தான் எல்லாமே. அரசாங்க இடம் தான், அது கவர்மெண்ட் இடம். கவர்மெண்ட் கிணறு இந்த இடம் சார். அது வந்து ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி இடிஞ்சு விழுந்துச்சு. அது சுமார் 2.25 கிரவுண்டு இடம். அது வந்து அண்ணா நகர் மெயின் சர்க்கிளில் இருக்கிறதுனால அந்த 2.25 இடத்த விற்றோம்னா அது வந்து பல கோடி மதிப்புள்ள இடம் சார். அது இதை பேஸ் பண்ணி அந்த இடத்துல ஏற்கனவே குப்பம்மான்றவங்க இருந்தாங்க. அவங்க பையன் வந்து பிரகாஷ், அவங்கள வந்து மிரட்டி வெளியே அமிச்சிட்டு அந்த ஓலைக்கொட்டை போட்டு இந்த இடத்த இவங்க பில்டிங் கட்டி இவங்க வந்து திமுக பேக்ரவுண்டோட அந்த இடத்த மொத்தமாக சேல்ஸ் பண்ணுறது இவங்களோட டார்கெட் சார். அதை ஒட்டி பக்கத்தில் இருக்கிற வீடு 228 காமராஜர் ஸ்ட்ரீட்டு நாங்கள் இருக்கிற இடம். அந்த இடத்துல உள்ள இடம் எங்களுக்கு பட்டா அல்லாட்டி பக்கா டாக்குமெண்ட்டாக ஆளுனாங்க. எங்கள் வீட்டில் வந்து பக்கத்தில் இருக்கிற இடத்துக்கு வந்து இந்த மாதிரி வந்து ஆக்குபை பண்ணுறாங்கட்டு அந்த பிரகாஷ்ன்றவரே கொஞ்ச நாள் முன்னாடி எங்ககிட்ட வந்து சொன்னார். இந்த மாதிரிக்கா நான் எங்களோட இடம் எங்களை மிரட்டி அமைச்சிட்டாங்க, டாக்குமெண்ட்லேயும் எங்கள் பேரில் தான் இருக்குது, உங்களால் முடிஞ்ச ஏதாவது உதவி செய்ய முடியுமா அப்படின்னு கேட்டார். அப்போ எங்கள் வீட்டில் சொல்கிறேன், வானப்பா அவன் ஏற்கனவே வந்து ஃபுல்லாக இடத்தையும் வந்து லேண்ட் ஸ்கிராப்பிங் பண்ணலாம், வந்து பிரச்சனை நிறைய இருக்குது, நம்மளை தலையிட இல்லை, நான் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணணும்னு. எங்கள் வீட்டுக்கார் வந்து இதை வந்து லீகலாக கொண்டு போகணுன்னா நீங்கள் கமிஷன் ஆஃபீஸில் போய் கம்ப்ளைண்ட் கொடுங்க, அப்புறம் ஸ்லம் போர்டு ஹெட் ஆஃபீஸில் கம்ப்ளைண்ட் கொடுங்க. இந்த இடம் ஸ்லம் போர்டு இடம் சேர்ந்தது, நீங்கள் இருக்கிற இடம் ஸ்லம் போர்டு, அதை ஒட்டி இருக்கிற கவர்மெண்ட் இடம் சார். இவங்க வந்து என்ன பண்ணான்னா ஸ்டார்டிங்கில் என்ன பிரச்சனை கொடுத்தாங்கன்னா அந்த நாங்கள் வந்து பக்கா அலாட்டி டாக்குமெண்ட் இல்லையா, எங்கள் இடத்த ஒட்டி இருக்கக்கூடிய மரங்கள் நாங்கள் ஒரு 15 வருஷமாக வச்சுருக்கோம். மரன்றது பொது இடத்துல எல்லாமே வைக்கக்கூடிய விஷயம் தான், இது வந்து அஃபென்ஸ் கிடையாது. அந்த மரத்தை வந்து வெட்டுறதுக்கு ஒவ்வொரு வாட்டியும் அவங்க எங்களுக்கு பிரச்சனை பண்ணாங்க, வெட்டிகிட்டே இருந்தாங்க வேறு தொடர்ந்து. அது சம்மந்தமாக நாங்கள் வந்து V5 போலீஸ் ஸ்டேஷனில் 5, 6, 7 சிஎஸ்ஆர் கிட்ட பதிவாயிருக்கு அவர் பேர் மேலே. அப்பயே அவர் வந்து கொலை மிரட்டில் தான் எங்களுக்கு எப்போவுமே விடுவார். உன் குடும்பத்தை காலி பண்ணுறோம், உன்னை வெட்டிடுவேன், உன்னை சும்மா விட மாட்டேன், இது எல்லாத்தையும் எடுத்து நான் மொத்தமாக சேல்ஸ் பேசிட்டேன், நான் விற்றுட்டு வெளியே போனோம், நீ தான் தடங்கல் பண்ணினேன் சார். அப்போ எங்கள் வீட்டில் சொன்னார், நீ வந்து இதை வந்து கவர்மெண்ட் மூலியமாக போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்து உனக்கு இடம் வந்து கரெக்டான டாக்குமெண்ட்னா போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்து மரத்தை நீ எடு, இல்லையா கார்பரேஷனில் கொடுத்து மரத்தை எடு, நீ இல்லாத நீ தனிப்பட்ட முறையில் என்னை வந்து மிரட்டுறதோ பிரச்சனை பண்ணுறதோ இருக்கக்கூடாதுன்னு நீ தர சார். இப்போ 10க்கு இந்த பிரகாஷ்ன்றவர் கூட வந்து லீகலாக நம்ம வந்து மூவ் பண்ணுறதை பார்த்துட்டு இவர் வந்து அந்த இடத்த விற்க முடியாது, இன்னும் 3 மாதத்துல திமுக ஆட்சி முடிய போகுது, அதனால் அதுக்கப்புறம் அவர் வந்து ஒன்றும் பண்ண முடியாதுன்ற சூழ்நிலையில் ஆக்ரோஷத்தில் காலையில் வந்து எங்கள் வீட்டுக்காரர் வந்து இந்த மாதிரி தாக்கியிருக்காரு. காவல்துறை சிஎஸ்ஆர் போட்டுருக்கு சார். நாங்கள் சொல்லிட்டோம், தொடர்ந்து கொலை மிரட்டல் தான் நாங்கள் சிஎஸ்ஆரே வாங்கியிருக்கோம். எங்களை மிரட்டுறாரு, எங்களை வந்து கொலை மிரட்டல் விடுறாரு. அவங்க பொண்டாட்டி உமா மகேஸ்வரி மேலே கம்ப்ளைண்ட் இருக்குது, அவங்க பையன் கௌதம், இன்னொரு பையன் அவங்க மரும்பிள்ளை ராஜ்கமல், அவர் வந்து திமுக எல்லாமே திமுக இளைஞரணி செயலாளராக இருக்கிற ராஜ்கமல்ன்ற திமுக கட்சியில். இவர் வந்து பழைய கிரைம் நடக்கிறதுனால இவர் நிறைய அக்யூஸ்னால இவருக்கு எந்த பொறுப்பு கொடுக்காம போஸ்டரில் மட்டும் இவர் திமுகவில் ஃபோட்டோ மட்டும் போட்டு வைப்பாங்க சார். ஆனால் நாங்கள் எந்த கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் பின்னாடி போய் இவங்க யாரோ பெரிய லெவலில் கொடுத்து ஆஃப் பண்ணிடுறாங்க. இது தொடர்ந்து இருக்கிறதுனால எங்களால் இவர் மேலே எந்த